வணக்கங்க. தமிழ்நாட்டுல உங்களுக்கெல்லாம் அந்த ராவுத்த 2 காரணத்தெல்லாம் தெரியும். தலைவி அப்படின்னு ஒரு படத்துல அவங்க ஜெயலலிதா மாரி நடிச்சாங்க. அதுல அரவிந்த் சாமி அவங்களுக்கு ஆப்போசிட்டா எம்ஜிஆரா நடிச்சாரு. ஸோ அந்த படம் உங்களுக்கு நிச்சயமா தெரியும். மாதவனோட 2 படம் நடிச்சிருக்காங்க. இதனால தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு அவங்க நல்லா தெரியும். அவங்க ஆக்சுவலா ஹிமாச்சல் பிரதேச சேர்ந்தவங்க. இந்த வாட்டி மண்டிங்கிற ஊர்ல எலக்ஷனும் ஜெயிச்சிட்டாங்க. இப்ப அது என்ன பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, அந்த அம்மா அப்பப்போ வந்து வார்த்தைகள கொட்டி விடும். ரித்திக் ரோஷன பத்தி அது கன்னா பின்னான்னு பேசி, அவன் என்ன லவ் பண்ணான், என்ன கெடுத்தான் கிடுத்தான்னு கம்ப்ளைண்ட் குடுத்து, கடைசியில அது பெருசாகி, கடைசியில அது போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி, அவன் லேப்டாப் எல்லாம் போட்டு, கடைசியில இந்த பொண்ணு அவன ஸ்டாக் பண்ணுது அப்படின்னு தீர்ப்பாயிடுச்சு. இது மாரி ஆட்கள பிஜேபி கூட வச்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்களே வந்து கனகா ராவுத், ஹிருத்திக் ரோஷன் கான்ட்ரோவர்சி அப்படின்னு போட்டு பார்க்கலாம். இப்போ இது என்ன ஆயிடுச்சுங்கிறத பார்க்கலாம். இப்போ அது வந்து அப்பப்போ வந்து பிஜேபிக்காக கோல் போடும். இப்போ ரீசெண்டாக லோக்சபா எலெக்ஷன் முன்னாடி என்ன பண்ணிடுச்சுன்னா, இது எங்கேருந்தோ வரைச்ச ஒரு சிஐஎஸ் அஃபீஷியல் ஒரு லேடி இன்ஸ்பெக்டரோ கான்ஸ்டபிளோ யாருன்னு மறந்துருச்சு. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, பளார்னு இந்த லேடியை அடிச்சிட்டாங்க. இது ஏமா அடிச்சேன்னு அந்த கான்ஸ்டபிளை கேட்டால் அந்த ஃபோட்டோ கதையெல்லாம் உங்களுக்கு போடுறேன். ஏன் செமத்தியாரான ஏர்போர்ட்டில் இந்த அம்மா வந்து தேவையில்லாமல் அந்த ப்ரொட்டஸ்டும் போது லேடிஸை வந்து அங்கே வந்திருக்கிற லேடிஸ்லாம் காசு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து தேவையில்லவே இல்லை, அவங்க வந்து தர்மடி அவங்கெல்லாம் வந்து பணத்துக்காக செஞ்சாங்க, அவங்க நிஜம் விவசாயி இல்லைன்னு அந்த சிஏஎஸ்எஃப் ஏர்போர்ட் செக்யூரிட்டியில் இருந்தவங்களோட அம்மா அந்த பஞ்சாப் சேர்ந்தவங்க. அவங்க லேண்டுக்காக பல நாள் அங்கே உட்காந்துருக்குறாங்க. அங்கே உட்கார்ந்த வயசானலாம் கண்ணாப்பின்னான்னு இந்த அம்மா பேசினதுனால படார்னு ஒரு ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்காக அந்த லேடியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வருத்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது முதல் கான்ட்ரவர்சி. இது மாதிரி வந்து கஷ்டப்பட்டு காங்கிரஸை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக இந்த அம்மா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பல ஸ்கீம்கள் இருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ வந்து ஃபார்ம்லாஸ் வந்து நல்லது, ஒரு 3 கருப்பு விவசாயி சட்டம் பாஸ் ஆச்சு. நம்மளும் இந்த சேனலில் பேசியிருக்கிறோம், பல டிவி சேனல்லலாம் டிபேட் பண்ணியிருக்கிறேன். ஃபார்ம்லாஸில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ங்கிறத டீட்டெயில்டாக பேசியிருக்கிறேன். எப்படி விவசாயியை கொண்டு போய் ஒரு கார்ப்பரேட்டை விற்கிற திட்டம், எப்படி வந்து ஒரு நியாயமான விலை கிடைக்காம வந்து இது மாதிரி பணக்காரங்கள்ட்ட இந்த விவசாயிகளை அழிக்கிற திட்டம், அதில் கோர்ட்டில் அப்பீலே பண்ண முடியாது, இந்த திட்டத்தெல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்துறத சொன்னோம். டெல்லியில் பல துப்பாக்கி சூடுனால பல ஃபார்மர்ஸ் செத்து போனாங்க. அங்கே அதெல்லாம் ரிப்போர்ட்டில் கவரேஜ் ஆச்சு. அதை கவர் பண்ண பல ஜேர்னலிஸ்டை சஸ்பெண்ட் பண்ணாங்க. பல பேருக்கு வேலை போயிடுச்சு. அந்த ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப நல்லது, போன வாட்டி எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காக நிறுத்திட்டாரு, யூபி எலெக்ஷன் நல்ல, அது நம்மளா புரிஞ்சுக்கணும். இப்போ புதுசாக நாங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், நாங்கள் வந்து திரும்பி இந்த ஃபார்முலாஸை திரும்பி கொண்டு வருவோம், இதனால் அக்ரிகல்ச்சர் மாடர்னைஸ் ஆகிடும், இது அப்படியே அக்ரிகல்ச்சரை பெருசாக திருப்பும் அப்படின்னு அம்மையார் பேசிட்டாங்க. இந்த 3 பில்லுக்கு அகேன்ஸ்டாக நவம்பர் 20லேருந்து 2021 டிசம்பர் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ப்ரொட்டஸ்ட் நடந்து, துப்பாக்கி சூடு நடந்து பல பேர் இழந்ததை நம்ம மறந்துடக்கூடாது. இதில் மெயினாக ப்ரொட்டஸ்ட் பண்ணது வந்து ஹரியானாவில் இருக்கிறவங்க, பஞ்சாபில் இருக்கிறவங்களும் தான். இப்போ ஹரியானாவில் எலெக்ஷன்ஸு வரப்போகுது. இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து நாங்கள் தரோன்னு சொல்லி தராமல் ஏமாத்தினது பிஜேபி. இதை வந்து விவசாயிகள் அங்கே செம்ம கோவத்துலேயும் கடுப்புலேயும் இருக்கிறான். அவன் வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக ஓட்டு போடணும்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கிறான். இது சிடிஎஸ் லோக் நீதி சர்வே சொல்லுது. எல்லாருமே சொல்கிறாங்க இவங்க தோல்வியை கவ்வ போகிறாங்கன்னு. அந்த மாதிரி சமயத்தில் இந்த அம்மா இது மாதிரி பேசினது அவங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை தெரியுது. ஹரியானா தான் ஸ்போர்ட்ஸுக்கும் ஆர்மிக்கும் நிறைய ஆள் சப்ளை பண்ணுது. ஆர்மியில் இந்த ஸ்கீம் புதுசாக கொண்டு வந்ததுலேருந்து ஆர்மியில் ஆளை நேரம் எடுக்கிறது கம்ப்ளீட்டாக நின்றுடுச்சு. அவங்களெல்லாம் 4 வருஷ ஸ்கீமில் எடுத்து காலி பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் இப்போ ஹரியானாவில் விவசாயிகளுக்கும் கோபம், இந்த சோல்ஜர் கொடுக்குற குடும்பத்துக்கும் கோபம், அந்த வினேஷ் போல்காட்டை அசிங்கப்படுத்தினதுனால ரெஸ்லருக்கும் கோபம். ஸோ ஹரியானாவில் இப்போ ஸ்லோகனே
ஜெய் கிசான் ஜெய் ஜவான், அது சாஸ்திரியோட ஒரிஜினல் ஸ்லோகன். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஜெய் பைல்வான் அப்படின்னா என்னென்னா, விவசாயி வாழ்க, சோல்ஜர் வாழ்க, இந்த பைல்வான் ரெஸ்லர் பண்ணுறவனும் வாழ்க. இந்த வினேஷ் பொல்காட் என்ன சொல்கிறாங்கன்னா, பிடி உஷானாலேயும் பிஜேபியோட அம்ச அஃபீஷியல்ஸ்னால தான் எனக்கு சில்வர் மெடல் போயிடுச்சுன்னு அவங்க எலெக்ஷனில் இறங்கிட்டாங்க. ஹரியானாவில் அந்த அம்மா ஒரு பெரிய யூத் ஐக்கானாக மாறிட்டாங்க. இப்போ இதெல்லாம் நடக்கவே 2 விஷயம் நடக்குது. ஒன்று, பிஜேபி என்ன சொல்லுது, கனகா ரவுத் யாரோ நாங்கள் யாரோ, நீங்கள் தான் டிக்கெட்டு கொடுத்தீங்க எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு. இப்போ என்னடா கேட்டீங்க, நீங்கள் யாரோ நான் யாரோ, உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு நம்ம பேசுது. ஆனால் நீங்கள் இவங்க எம்பிங்கிறத மறந்துட்டீங்க. அதே சமயத்தில் இந்த பைல்வான்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஜந்தர் மந்தரில் ரொம்ப நாளாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன், இந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஹெட் பிரிஜ்பூஷன் சிங் இந்த லேடி ரெஸ்லர்ஸ்லாம் செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேஸ் மேலே கேஸ் போட்டு அவங்கள அடிதடி சண்டை நடத்தி எல்லாம் அப்புறம் கடைசியில் இந்த மெடலெல்லாம் தூக்கி நாங்கள் கங்கையில் போட போகிறோன்னு போய் எல்லாரும் நிறுத்தி பெரிய ட்ராமா ஆகி கடைசியில் அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணவே இல்லை இன்னும். அந்த எஃப்ஐஆர் கிடப்பில் போட்ட மாதிரி இருக்குது. அதனால் அவருக்கு யூபியில் சீட்டை கொடுக்கல. அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஹரியானாவில் ரொம்ப பாப்புலரு, என்னை கொண்டு போய் பிஜேபி யூஸ் பண்ணுங்க, நான் கேம்பெயின் பண்ணுறேன், கர்நாடகா ஹரியானா ஃபுல்லாக கேம்பெயின் பண்ணி அந்த வினித் பொல்காட் லேடியை காலி பண்ணிடுறேங்கிறாரு. அங்கே பிஜேபிக்காரன் என்ன சொல்கிறான், அந்த ஆளை உள்ளே விடாதையா, 10 ஓட்டு கூட வராது அப்படின்னு. இதுக்கு நடுவில் பார்த்தா பல பேப்பர்கள் என்ன சொல்கிறது, பெரியப்பாக்கு எலெக்ஷன்னா ரொம்ப பிடிக்கும். பெரியப்பா எலெக்ஷன் போது ஃபுல்லாக அங்கே தான் சுற்றிட்டுருப்பார் டியூட்டியில். ஒரு நாளைக்கு 4 ரேலி 5 ரேலி பண்ணுவார். இப்போ ஹரியானா பெரியப்பாவை காணும். ஏதோ 2-3 ரேலி தான் பண்ணியிருக்கிறார், இல்லை 4 ரேலி பண்ணியிருக்கிறார். நார்மலாக ஒரு எலெக்ஷனில் 20-30 ரேலி இல்லாமல் இருக்காது. 4-5 ரேலிக்கு மேலே பெரியப்பாவை காணும். இப்போ அங்கே இருக்கிற லோக்கல் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியப்பாவெல்லாம் கூப்பிட்டு வராதப்பா, வர ஓட்டு கூட வராதுங்கிறாங்களாம். ஆக மொத்தம் கனகா ரவுத்து பிஜேபிக்கு பதிலாக காங்கிரஸுக்காக வேலை செய்யும். ஏன் எங்கேயோ உட்காந்து பாட்டியை பார்த்து நீ காசு கொடுத்து வந்தேன்னு சொல்லி அதுக்கு அடி உத வாங்கி அதுக்கப்புறம் வாயை சும்மா இல்லாமல் எடுத்து இந்த விவசாயிகள்லாம் திருட்டு பசங்க தேச துரோகின்னு சொல்லி அந்த அக்ரிகல்ச்சர் நாங்கள் 3 லாவை திரும்பி கொண்டு வருவோம்னு சொல்லி இந்த சோல்ஜருக்கு 4 வருஷம் ஸ்கீமை கரெக்டுன்னு சொல்லி ஓவராலாக எல்லாத்தையும் குழப்பி அதுக்கப்புறம் நான் அதை சொல்லலை, இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன்னு சொல்லி அந்த பிரிஜ்பூஷன் சிங் நானும் ஹரியானாவுக்கு வரேங்கிறது இந்த வாரத்தில் நடக்க போகிற ஹரியானா எலெக்ஷனை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிட்டாங்க. என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.